வணக்கம். வெல்கம் டு PSZ கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 8, அதாவது ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ரியாக்டிவிட்டி ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல இந்த டாபிக் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நம்மளுக்கு போர்டு எக்ஸாம்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இதுல வரும். அரேஞ்ச் த கிவன் ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இன் their increasing order of reactivity towards nucleophilic addition reaction அல்லது decreasing order கேட்கலாம். சரியா? இல்லைன்னா ரீசன் கேட்கலாம். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனை எந்த ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படியெல்லாம் கேட்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகிற இடத்துலையும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார்பனைல் காம்பவுண்ட், அதாவது சி டபுள் பாண்ட் சி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒரு நியூக்ளியோஃபைலை ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த அடிஷனுக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அல்ல எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா அதை வந்து இஃபெக்ட் பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்கு வந்து தெரியும், கார்பனைல் கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கார்பன் தான் கார்பனைல் கார்பன். இப்போ இந்த கார்பனை விட இந்த ஆக்சிஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் பக்கத்துல போகும் பொழுது இந்த இடத்துல கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இந்த பக்கம் ஆக்சிஜனுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வரும். சரியா? அப்படின்னா இந்த கார்பனுக்கு என்ன ஆகுதுன்னு அர்த்தம், எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு நியூக்ளியோஃபைல் அப்படின்றது இட் இஸ் an எலக்ட்ரான் ரிச் சென்டர். அப்போ இது வந்து ஒரு கார்பனைல் காம்பவுண்டுக்கு உள்ள வந்து ஆட் ஆக போகுதுன்னா எந்த இடத்துல போய் ஆட் ஆகணும், இந்த கார்பனுக்கு போய் ஆட் ஆகும். ஏன்னா கார்பன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி குறையுது. ஸோ நியூக்ளியோஃபைல்னா எலக்ட்ரான் ரிச் சென்டர்ஸ், நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னாவே எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். அது நேரா வந்து இந்த கார்பன்ல வந்து அட்டாச் ஆகும். இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் இந்த கார்பனை ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு ஃபேக்டர்ஸ் முக்கியமா பார்க்கணும். ஒன்னு எலக்ட்ரானிக் இஃபெக்ட். இந்த எலக்ட்ரானிக் இஃபெக்டை நம்ம இண்டக்டிவ் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ். நம்ம ஒண்ணா பார்ப்போம். ஸோ எலக்ட்ரானிக் இஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய குரூப்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த எலக்ட்ரானிக் இஃபெக்ட் பேசுறோம். இப்ப நம்ம 3 கார்பனைல் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். ஒன்னுத்துல வந்து இந்த கார்பன்ல ரெண்டுமே ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. இன்னொன்னு ஒரு ஹைட்ரஜனும் ஒரு பார்ட் வந்து ஒரு அல்கில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. சரி, இப்படி இருக்குன்னு எடுத்துக்கோ. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு கார்பன் இஸ் பார்ஷியலி பாசிட்டிவ் இன் சார்ஜ். அப்படின்னா என்ன அர்த்தம், இனிஷியலா இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி குறைவா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஹைட்ரஜனும் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ற கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ நியூக்ளியோஃபைல் கேன் ஈஸிலி அப்ரோச் திஸ் கார்பனைல் கார்பன். சரி, ஆனா இப்போ இந்த ரெண்டாவது கண்டிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஹைட்ரஜன், ஸோ ப்ராப்ளமே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு அல்கில் குரூப், அதாவது மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ ஆல் அல்கில் குரூப்ஸ் தே ஸ்டார்ட் ரிலீசிங் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதெல்லாம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். அப்ப இது என்ன பண்ணும், இட் ஸ்டார்ட் ரிலீசிங் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் த கார்பனைல் கார்பன். அப்போ இதுல இருந்து எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு போக போக இந்த கார்பன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நியூக்ளியோஃபைல் அப்படின்றது தே வில் அட்டாக் ஒன்லி த ஏரியா விச் இஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்டர். அப்ப இங்க எலக்ட்ரான் அதிகமாக அதிகமாக இந்த நியூக்ளியோஃபைல இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இதுல ரீச் ஆன அளவுக்கு இதுல என்ன பண்ண முடியாதுன்னா ரீச் பண்ண முடியாது. ஏன்னா இதுல எலக்ட்ரான் டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நியூக்ளியோஃபைலுக்கான வேலை அங்க இல்லாம இருக்கனால இத கம்பேர் பண்ணும் பொழுது இதுல ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். சரியா? அடுத்ததுக்கு வரும்.
இங்க வரோம். இதுலயும் ஒரு அல்கில் குரூப் இருக்கு. இந்த பார்ட்டும் ஒரு அல்கில் குரூப். இப்ப 2 அல்கில் குரூப் 2மே எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்ஸ். ஸோ 2மே என்ன பண்ணும்? எலக்ட்ரான கார்பன் பக்கம் தள்ளும் பொழுது எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்? அதிகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணாது அப்படின்னா இதுக்கு ரீச் பண்றது இன்னும் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப ரியாக்டிவிட்டி அப்படின்றது இதுல ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். சரியா? அப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட் அல்லது எலக்ட்ரானிக் எஃபெக்ட் அப்படின்றது அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? மோர் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அட்டாச்டு டு த கார்பன் ஆட்டம். சரியா? எவ்வளோ அதிகமான அளவு இல்ல எவ்வளோ பெரிய ஒரு அல்கில் குரூப் வந்து நம்மளுக்கு கார்பனைல் கார்பன்ல அட்டாச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கார்பன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். அதனால நியூக்ளியோபிலிக் அடிஷன் வில் பிகம் டிஃபிகல்ட்னு அர்த்தம். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரோபிலிசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா மோர் த number of electron releasing groups attached to the carbonyl carbon என்ன ஆகுது? electron density increases. So electron density increases அப்படின்னா electrophilicity என்ன ஆக ஆரம்பிக்குது? decrease ஆகுது. So electrophilicity decreases. So this makes the nucleophile to approach the carbonyl carbon becomes difficult. So அதனால என்ன ஆகுது? Nucleophilic addition becomes difficult. இது first condition. சரியா? So இந்த part. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது திஸ் இஸ் ஆல்டிஹைட், இதுவும் ஆல்டிஹைட், 2 அல்கில் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருந்ததுன்னா கீட்டோன். அப்போ ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலா நம்மளுக்கு ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா aldehydes will have higher reactivity. Aldehydes will have higher reactivity than ketones. ஸோ அதிலே பார்த்தோம் ஆல்டிஹைட்லே பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மல்டிஹைட் நம்ம எடுத்துக்கிறோம், அதாவது மெத்தனல் எடுத்துக்கிறோம். HCHO எந்த ஒரு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பும் இல்லை அப்படின்னா this will show very high reactivity when compared to other aldehydes. So high reactivity than other aldehydes. சரியா? அப்ப நம்ம ஒரு சிம்பிள் ஆர்டர் எழுதுறோம் அப்படின்னா எப்பவுமே வந்து ஹையர் ரியாக்டிவிட்டி நம்மளுக்கு மெத்தனல் அதாவது ஃபார்மல்டிஹைட், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அசிட்டால்டிஹைட், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு கீட்டோன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆர்டர். இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இது வந்து எல்லாத்துலயுமே நம்மளுக்கு கொடுக்குற ஆர்டர்ல HCHO அதாவது மெத்தனல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு தான் வந்து ஹையர் ரியாக்டிவிட்டி. அதுக்கப்புறம் நம்ம எங்க போனோம் அப்படின்னா ஆல்டிஹைடுக்கு போகணும். அதுக்கப்புறம் நம்ம எங்க போனோம் அப்படின்னா கீட்டோனுக்கு போகணும். சரியா? இதுதான் வந்துட்டு ஆர்டர். இப்ப 2வது இஃபெக்ட் அதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரிக் இஃபெக்ட் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டீரிக் இஃபெக்ட் அப்படின்னா என்ன? பல்கினஸ் அதுதான். சரியா? ஸோ ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் மேல பார்த்தா நம்ம அதே எக்ஸாம்பிள் இங்க பார்த்துக்கலாம். ஸோ C டபுள் பாண்ட் O H H CH3 C டபுள் பாண்ட் O H CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஸோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த மெத்தனல்ல ரெண்டுமே வந்து ஹைட்ரஜன் சின்ன குரூப் தான். ஸோ என்ன பண்ணாது நம்மளுக்கு நியூக்ளியோஃபைல ஈஸியா என்ன பண்ண முடியும்? இதை வந்து ரீச் பண்ண முடியும். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா அசிட்டால்டிஹைட்ல பார்த்தோம், அதாவது எத்தனால்ல பார்த்தோம்னா ஒரு அல்கில் குரூப் ஒரு ஹெச். ஸோ ஹெச்சை கம்பேர் பண்ணும்போது அல்கில் குரூப் வந்து கொஞ்சம் பெரிய குரூப், அதனால நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்றது இதை கம்பேர் பண்ணும்போது ஃபார்மல்டிஹைடை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவா இருக்கும்.
நம்ம கீட்டோனுக்கு வரோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆயிடுது, 2 பல்கி குரூப் இருக்கும். ஸோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் இன்னும் என்ன ஆயிடுது, குறையும். ஸோ அப்போ ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் அல்கில் குரூப்ஸ் அல்லது சைஸ் ஆஃப் அல்கில் குரூப்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு அடிஷன் வந்து நடக்கும். அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஸோ இன்க்ரீஸ் இன் சைஸ் and increase in number of alkyl groups. சரியா? அதிகமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். That is increase in size and increase in number of alkyl groups will affect the nucleophilic addition. So அப்படின்னா என்ன அர்த்தம், nucleophilic addition will become difficult when the size of alkyl group and the number of alkyl groups increases னு அர்த்தம். சரியா? So nucleophilic addition becomes difficult when the size and number of alkyl groups increases. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதே வந்து நம்மளுக்கு அரோமேட்டிக்கும் வந்து பாசிபிளா இருக்குமா அப்படின்னா இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு அரோமேட்டிக்னா ஒரு பென்சின் ரிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பென்சால்டிஹைடு எடுத்திருக்கோம். ஸோ பென்சால்டிஹைடு அப்படின்னா ஒரு பென்சின் ரிங் இருக்கும். இந்த பென்சின் ரிங்ல நம்மளுக்கு என்ன அட்டாச் ஆயிருக்கும், ஒரு ஆல்டிஹைடிக் பார்ட் CHO வந்து அட்டாச் ஆயிருக்கும். இப்போ நம்ம வெறும் அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிறோம். சரியா? இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுல ஒண்ணு தான் என்ன இருக்கும், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கும். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா பென்சின் ரிங் வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸை மேல வந்து புஷ் பண்ணும். ஸோ இந்த கார்பனைல் காம்பவுண்டுக்கு கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட் ஆஃப் கார்பனுக்கு என்ன ஆகும்னா எலக்ட்ரான் டென்சிட்டி பென்சின் ரிங் உள்ள இருந்து போகும். ஏன் அப்படின்னா இது வந்து they are stabilized by resonance. They are stabilized by resonance. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது, இந்த அசிட்டால்டிஹைடை கம்பேர் பண்ணும்போது பென்சால்டிஹைட்ல கார்பனுக்கு எலக்ட்ரோபிலிசிட்டி என்ன ஆயிடுது, ரொம்ப குறைஞ்சது. அதாவது எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமாயிடும். அதனால எலக்ட்ரோபிலிசிட்டி என்ன ஆகுதுன்னு சொல்றோம், நம்ம குறையுதுன்னு சொல்றோம். அப்போ இதுல நியூக்ளியோபிலிக் அடிஷன் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் when compared to other aldehydes. சரியா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்படி பார்த்தோம்னா பென்சால்டிஹைடு will have lower reactivity when compared to other aldehyde, other aliphatic aldehydes. சரியா? ஸோ நம்மளுக்கு கம்பேரிசன் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா பென்சால்டிஹைடு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ரோப்பனல் அல்லது வந்து எத்தனல் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது திஸ் பென்சால்டிஹைடு will have low reactivity. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஜென்ரலா ஆல்டிஹைட்ஸ் will have higher reactivity when compared to ketones ன்னு பார்த்தோம். அப்போ 2 டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஒன்று அரோமேட்டிக் ஒன்று அலிஃபேட்டிக் கொடுக்குறாங்கன்னா அதுல யாருக்கு ஹையர் ரியாக்டிவிட்டியா இருக்கும், யாருக்கு லோவர் ரியாக்டிவிட்டியா இருக்கும்னா அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸுக்கு ஜென்ரலா வந்து ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கும் டியூ டு ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் அந்த இடத்துல அந்த பென்சின் ரிங்னுடைய ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைஸ்ட் ஃபார்ம் இருக்கனால இங்க வந்து பென்சால்டிஹைட் will show lower reactivities due to resonance stabilization. அந்த வார்த்தை எழுதணும். சரியா? எங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு அரோமேட்டிக் ஒரு அலிஃபேட்டிக் கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம அந்த இடத்துல கண்டிப்பா அந்த பென்சின் ரிங்னுடைய ரெசோனன்ஸ்னால தான் நமக்கு வந்து ரியாக்டிவிட்டி குறைவா இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பா அதுல எழுதணும். அதுக்கு தான் மார்க் கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இதே அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ் அரோமேட்டிக் கீட்டோன்ஸ் கொடுக்குறாங்கன்னா சேம் ரூல் தான். ஆல்டிஹைட்ஸ் வந்து ஜென்ரலா வந்து ஹையர் ரியாக்டிவிட்டி காமிக்கும், கீட்டோன்ஸ் வந்து குறையும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு கம்பேரிசன் வந்து C6H5
CHO கொடுக்கலாம். C6H5 COCH3 அசிட்டோஃபினான் கொடுக்கலாம். C6H5 COC6H5 பென்சோஃபினான் கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கு. அதனால இந்த பென்சால்டிஹைடை கம்பேர் பண்ணும்போது இந்த அசிட்டோஃபினானுக்கு ரியாக்டிவிட்டி குறைவா இருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 பல்கி குரூப் இருக்குது. ஸோ 2ம் தனித்தனியா ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டா இருக்கனால ரியாக்டிவிட்டி இதுக்கு இன்னுமே எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். சரியா? ஸோ இந்த ஆர்டர். இப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, சரியா? ஒரு எக்ஸாம் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இன் increasing order of their reactivity in nucleophilic addition reactions ன்னு கொடுக்குறாங்க. சரியா? அப்போ நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கொடுக்குறாங்க. ப்ரொப்பனல் ஜென்ரலா ஃபார்முலா கொடுக்கறது இல்ல. நம்மளுக்கு இந்த மாதிரி பேர் தான் கொடுப்பாங்க. ஸோ பேர் வச்சு நீங்க ஃபார்முலா எழுத தெரியணும். அப்படி எழுத தெரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா 99% தப்பு இல்லாம நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். பியூட்டனோன், ப்ரோப்பனோன். ஸோ இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆல்டிஹைட் கீட்டோனை பிரிச்சுக்கணும். ஸோ இது கீட்டோனு, இது கீட்டோன், இது ஆல்டிஹைட் ஆல்டிஹைட். ஸோ கீட்டோன்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும் அப்படின்னா யாருக்கு வந்து நிறைய பெரிய குரூப் இருக்குதோ அதனுடைய ரியாக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ பியூட் அப்படின்னா 4, ப்ரொப்பனா 3. ஸோ ரியாக்டிவிட்டி யாருக்கு ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பியூட்டனோன், அதை விட கொஞ்சம் அதிகம் வந்து ப்ரொப்பனோன். இது முடிஞ்சிருச்சு. இப்ப இதை விட யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்டிஹைடுக்கு வரணும். ஆல்டிஹைட்ல ப்ரொப் அப்படின்னா 3, எத்துனா 2. ஸோ ப்ரொப் வந்து பல்கியா இருக்கும். அதனால அதுக்கு தான் அடுத்த ரியாக்டிவிட்டி. ஸோ ப்ரொப்பனல். ஸோ ஹையஸ்ட் ரியாக்டிவிட்டி யாருக்கு இருக்கும்னா எத்தனலுக்கு இருக்கும். சரியா? ஸோ இது வந்து அதனுடைய ஆன்சர். இப்போ இன்னொன்று கொஸ்டின் கொடுக்குறாங்க. செகண்ட் கொஸ்டின், பென்சால்டிஹைட் பாராடொலியூஆல்டிஹைட், அடுத்தது பாரா நைட்ரோ பென்சால்டிஹைட், நாலாவது அசிட்டோஃபினோன். ஸோ இங்க பார்க்கும்போது தெரியுது இதுவும் ஆல்டிஹைட் ஆல்டிஹைட் ஆல்டிஹைட், இது மட்டும் கீட்டோன். அப்ப ரியாக்டிவிட்டி யாருக்கு ரொம்ப குறைவா இருக்கணும்? கீட்டோனுக்கு குறைவா இருக்கணும். ஸோ அசிட்டோஃபினான். சரியா? இப்ப இதை விட யாருக்கு அதிகமா இருக்கணும்? மூணுமே வந்து ஆல்டிஹைட் பார்ட் தான். இப்ப இதுல வந்து பென்சால்டிஹைட் அப்படின்றது வெறும் ஒரு பென்சின் ரிங்ல ஆல்டிஹைடிக் பார்ட் அட்டாச் ஆயிருக்கும். சரியா? டொலியூனா என்ன இருக்கும்? CH3 குரூப் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இது பென்சால்டிஹைடு. ஸோ பாரா பொசிஷன்ல என்ன அட்டாச் ஆயிருக்கு? CH3. அதனால இது பாராடொலியூ ஆல்டிஹைட். அடுத்தது பாரா நைட்ரோ பென்சால்டிஹைட். ஸோ பென்சால்டிஹைட் இதுல பாரா பொசிஷன்ல NO2. ஸோ நமக்கு எல்லாம் தெரியும் CH3 அப்படின்றது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், NO2 அப்படின்றது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்தது அப்படின்னா இந்த கார்பனுக்கு, இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி என்னாக ஆரம்பிக்கும்? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குன்னா இந்த NO2 என்ன பண்ணுது? பென்சின் ரிங்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை தான் பக்கம் வித்ட்ரா பண்றதுனால இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி என்னாக ஆரம்பிக்கும்? டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இங்க நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ இது எலக்ட்ரான் ரிலீசிங்கும் இல்லை, எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கும் இல்லை. ஆனால் ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கு. சரியா? ஸோ அப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் போக போக இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிறதுனால இங்க அடிஷன் டிஃபிகல்ட் ஆகும். ஸோ அடுத்த பார்ட் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ரியாக்டிவிட்டி குறையும். ஸோ பாராடொலியூ ஆல்டிஹைடு. அதுக்கப்புறம் வந்து சாதாரணமா நம்ம பென்சால்டிஹைடு.
பென்சால்டிஹைடுக்கு அப்புறமா அதிக ரியாக்டிவிட்டி யாருக்கு இருக்கும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு. ஏன்னா அது எலக்ட்ரானை ஃபுல்லா தான் பக்கம் இழுக்கிறதுனால இந்த கார்பனைல் கார்பன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி குறையும். அப்போ நியூக்ளியோஃபைல் ஈஸியா வந்து ரீச் ஆகும். அதனால பாரா நைட்ரோ பென்சால்டிஹைடு. சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரான் ரிலீசிங், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் பார்க்கணும். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்ததுன்னா எப்பவுமே வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் வில் பிகம் டிஃபிகல்ட். அதே வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்ததுன்னா அந்த நியூக்ளியோஃபைலிக் அடிஷன் வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆயிடுது? கார்பன்ல குறைஞ்சிருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து போர்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து கீட்டோனுக்கு லோவர் ரியாக்டிவிட்டி கொடுக்கணும், ஆல்டிஹைடுக்கு ஹையர் ரியாக்டிவிட்டி கொடுக்கணும். சரியா? ஸோ கண்டிப்பா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டாபிக்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.